ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி 10 ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைலை தான் பார்க்க போகிறோம். இது ரெட்மியோட டிவைஸு. நிறைய ஹைலைட்டான விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிஷன் ஆஃப் த மொபைல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். கண்டிஷன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு கண்டிஷன் அவ்வளோவா தெரியலனா 1080பியில் ஸ்விட்ச் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை. உங்களுக்கு டெப்த்தாக உங்களுக்கு க்ளீனாக தெரியும், ஓகேங்களா? எங்கேயுமே ஒரு ஸ்க்ராச்சஸ் கூட பார்க்க முடியாது, அவ்வளோ சூப்பர் கண்டிஷனில் இருக்குது, ஓகேவா? நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஓகேவா? எல்லாமே அப்படியே டெமோ ஸ்டாக் தான், க்ளீன் டெமோ ஸ்டாக் தான். ஹேண்ட்லிங் ஸ்க்ராச்சஸ் இருக்க தான் செய்யும். டெமோ வேரியண்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஹேண்ட்லிங் ஸ்க்ராச்சஸ்னால் என்னென்னா, நான் உங்களுக்கு இப்போ வீடியோ எடுக்கிறேன் இல்லையா, கையில் எடுக்கிறேன். ஸோ 2 மொபைலும் உராயுது. ஸோ அந்த மாதிரி குட்டி 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 கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்க்ராச்சஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை 9/10 அந்த மாதிரியே வச்சுக்கோங்க. இது புதுசு மாதிரி தான் இருக்குது மொபைல்ஸ் எல்லாமே. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை, நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா 9/10 உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்து மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/10 வந்தால் சந்தோஷம்தான், ஓகேங்களா? டெமோனா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, மொபைலு டெமோ வேரியன்ட்ஸ் எல்லாமே அந்த சீல்டு கட்டுக்கு நியர்பை மேட்ச் ஆகும், ஓகேங்களா? டெமோனாலே உங்களுக்கு அப்படியே புத்தும் புதுசுன்னு நினச்சிடாதீங்க. 9.5 வரைக்கும் கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது மொபைல்ஸ் எல்லாமே. ரெட்மி 10 ப்ரைமு, ஓகேங்களா? ஸோ எதுக்காக வாங்கணும், என்ன ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஒரு வாட்டி நான் கோத்ரூ பண்ணிடலாம், ஓகேங்களா? என்ன ஸ்பெசிஃபிகேஷன்? 6.5 இன்ச்சஸ் எல்சிடி 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே. இது 192 கிராம்ஸோடு வந்துடும், ஃபுல் ஹெச்டி. ஸோ அதனால் 405 பிபி டென்சிட்டியோட கொரில்லா கிளாஸ் 3ல ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் ஹீலியோ G88 12 நானோமீட்டரில் பில்டான சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டோகோர் ப்ராசர் தான், மாலி G52 காம்பினேஷனில், ஓகேங்களா? நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற வேரியண்ட்டு பார்த்திங்கன்னா 464 இருக்குது, 6/128 இருக்குது. 2 வேரியண்ட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ என்ன வேணுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்குது. அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP, 8 MP + 2 MP அப்படின்னு 4 கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ரெண்டுமே உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி வரைக்கும் கேப்சர் பண்ணும். அண்ட் டைப் சி தான், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனாக உங்களுக்கு சைடில் கொடுத்துருப்பாங்க. எம்ஐயில் வழக்கம் போல் கொடுக்குறது தான் இது. அண்ட் ப்ராக்சிமிட்டி சென்சார், 6000 mAh பேட்ரி, 18 வாட் வரைக்கும் இது ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும், சப்போர்ட் ஆகுது. ரிவர்ஸ் வைடு சார்ஜிங்கும் இருக்குது. 9 வாட் வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங் ஆகும், ஓகேங்களா? ஸோ என்ன ரேட்டில் கொடுத்துட்ருக்கோன்னா, 464 எடுத்திங்கன்னா 7000 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். அதுவே நீங்கள் 6GB 128GB வேரியண்ட் எடுக்கிறீங்கன்னா 7500 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட லான்ச் ஆகும்போது 15,000 16,000 லான்ச் ஆச்சு. நம்ம ஜஸ்ட்டு அப்படியே ஹாஃப் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம். 7000 அண்ட் 7500 கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரேட்டு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் டைமாக நம்ம ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ கஸ்டமர்ஸுக்கு நல்ல ரேட்டில் தர முடியுது. அதே சமயத்தில் இது எல்லாமே உங்களுக்கு க்ளீன் கண்டிஷனில் இருக்குது, ஓகேங்களா? யூஸ்ட் இல்லை, எல்லாமே க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எப்படி வரும்னா, நமக்கு ஸ்டாக்கு யூஸ்டாக இருந்தால் கொஞ்சம் கம்மி விலையில் வரும். அதுவே டெமோ கண்டிஷனில் இருக்கும்போது கொஞ்சம் விலை கூடுதலாக தான் இருக்கும் மார்க்கெட்டில். இந்த வாட்டி நல்ல பல்காக எடுத்ததுனால நமக்கு நல்ல ப்ரைஸில் வந்திருக்கு. ஸோ அதனால் நல்ல ப்ரைஸுக்கு கஸ்டமருக்கு கொடுக்கணும், ஓகேங்களா? ஒரு 4 பீஸ் மட்டும்தான் இருக்குது. நிறைய ஒரு 10 பீஸ் வந்தது, எல்லாமே போயிடுச்சு, சேல் ஆகிடுச்சு. நம்ம போஸ்ட்டு போட்டுட்ருக்கோம் ரெகுலராக. எங்கே போஸ்ட்டுனா, வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் சேனல்லையும் போஸ்ட் போட்டுட்ருப்போம். யூடியூப் பார்த்திங்கன்னா எப்போயாச்சும் நமக்கு டைம் கிடைக்கும்போது தான் நம்ம போஸ்ட் பண்ணுறோம், ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறோம். மற்றபடி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி எப்போவுமே லைவில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு நல்ல டீல்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம போஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருப்போம். அதில் பார்த்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது, சேனல் இருக்குது, அண்ட் டெலிகிராமோட குரூப்பும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதிலெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஒரு நியூஸ் வந்து சேரும், அப்டேட்ஸ் வந்து சேரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான், ஜஸ்ட்டு ஹேண்டில் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபோன் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளேனால உங்களுக்கு
ஃபாஸ்ட்டாக இருக்கும் மொபைலு. லேக் எங்கேயுமே இருக்காது. ரெட்மி மொபைல்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இதெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த பேட்டரி பேக்கப்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 6000 mAh பேட்டரி இந்த விலைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விலை தான். ஓகேங்களா? நல்ல அற்புதமான ஒரு விலை. ஸோ அந்த கேமராவோட ஸ்பீடு எல்லாமே சூப்பராக இருக்கும். 7000 7500க்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு விலை. அதே சமயத்தில் நல்ல தரமான ப்ராடக்ட்டும். ரெட்மிலேருந்து 15,000 ருபீஸ் இருக்கிற மொபைல் ஒரு 50% ஆஃபரில் வருதுன்னா கண்டிப்பாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 4 பீஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இருக்கிற பீஸை நீங்கள் போய் வேணும்னா சீக்கிரமாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சொல்லாதீங்க மறுபடியும் இருக்கான்னு சொல்லி கேட்காதீங்க. இன்றைக்கி டேட்டும் சொல்லிடுறேன். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 21 ஓகேங்களா? ஸோ மேபி நீங்கள் 22 கூட பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு 4 பீஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணுறாதீங்க. அண்ட் வேறு நிறைய மாடல்ஸ் வந்துட்டுருக்கு. சாம்சங்கில் அடுத்த மாடல்ஸ் A12 M12ன்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் வீடியோ பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நல்ல ஆஃபர்லாம் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு என்ன டவுட்னா, எங்களோட கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வாங்கிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2 விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று அவங்களோட விலையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகரித்து அவங்க அந்த டெம்பரு, பேக் கேஸு அது எல்லாமே இன்பில்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? நாங்கள் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா கம்மி விலையில் கொடுக்கணும் கஸ்டமருக்கு. நல்ல தரமான பொருள் கம்மி விலையில் கொடுக்கணும். எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் நம்ம கம்மி விலையில் கொடுக்கலான்னு சொல்லி தான் வெறும் மொபைல் தான் நான் எப்போவுமே ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்படி விரும்புகிறீங்க அதை நீங்கள் சொல்லுங்கள். காம்ப்ளிமெண்ட்ரியாக ஏதாச்சும் காம்ப்ளிமெண்ட்ரி மார்க்கெட்டிங் தாங்க எல்லாமே. ஓகேங்களா? அது எப்படி சொன்னாலும் கஸ்டமருக்கு அல்டிமேட்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது எல்லாமே மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங்னா எப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ₹500 ஜாஸ்தியாக கோட் பண்ணி, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஒரு ₹7,000 ₹7,500 சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுவே நான் ₹7,500 ₹8,000ன்னு சொல்லிவிட்டு அதில் உங்களுக்கு டெம்பர் பவுச் வந்துடுங்க, ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருவோம், ஒரு குட்டி சார்ஜர் கொடுத்துருவோம், அந்த மாதிரி சொல்லி வியாபாரம் பண்ணணுமா? அந்த மாதிரி நீங்கள் விரும்புகிறீங்களா? இல்லை இந்த மாதிரி மொபைல் மட்டும்தான் போதும் ஜி, என் நல்ல விலையில் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்களா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த மாதிரி கஸ்டமர்ஸும் கேட்குறாங்க. எங்களுக்கு என்னென்னா ஒரே ஒரு குறிக்கோள் தான். ஓகேங்களா? நம்ம ஒரு பாலிசியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னது அந்த பாலிசியை அப்படியே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால் எப்படி நீங்கள் விரும்புகிறீங்க? ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ₹500 கூட கொடுத்தாலும் பரவாயில்ல ஜி, கூட இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு டெம்பர் பவுச்சு பண்ணி கொடுத்துருங்க, அதே மாதிரி அதை சார்ஜர் முடிஞ்சால் அந்த சார்ஜரும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அது ஓகேவா? இல்லைனா வெறும் மொபைல் கொடுத்தாலே ஓகேவா? ஸோ நீங்களே சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை பாய்.